வணக்கம் நமஸ்தே ஆல் மை டியர் ஊர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. மாவுல பையனுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸ் இது போல் தான் கலரிங் புக் வாங்கி தந்தேன். இப்போ இது கொஞ்சம் புதுசாக இருக்கே, வேறு எதுவும் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இது வண்டி வாங்கி வந்தேன். பட் இது அவனுக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருந்தான். சரி நம்ம எடுத்து பார்ப்போமே சொல்லிட்டு எடுத்து பார்த்துன்னு ஜான்சினா, ராண்டி ஆர்டனு, பிக் ஷோ இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியில் பார்க்குறப்போ எந்த ஒரு ஃபீல் வருமோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மள அப்படியே மண்டியில் ஓடிட்டுருக்கு. அவங்க ஓடியாரத்து, அந்த சூட் கேஸில் எடுத்துன்னு வரது, மணி பேங்க்கு, அப்படி இப்படி சாம்பியன்ஷிப்பு, பிக் ஷோ, நம்ம கார்ட்ஸ் விளையாடுறது ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் அந்த டெஸ்ட் பாஸில் வர மேட்சிங் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இவருடைய ஜம்பிங்ஸு செம்மையாக இருக்கும். அண்டர்டேக் என்னுடைய சவுண்டு இதெல்லாம் சூப்பராக போயிடுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் பொருள் எனக்கு வேண்டியதாக அதெல்லாம் தோணுச்சா, இல்லை இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு அது தோணுச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அந்த ஃபைட்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லிஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு WWE ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டர் யாருன்னு சொல்லுங்கள்.